நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி டிஎம்லேயும் சரி அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னென்னா பேபி வெயிட் கெயின் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு தான். உங்களுக்கான வீடியோ தான் இது, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 months ப்ளஸ் பேபியிலேருந்தே கொடுக்கலாம். ஒரு கப்பு இல்லைனா டம்ளர் எடுத்துக்கோங்க. பொருளையும் அதுலேயே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும். 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் மைசூர் பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பச்சை பயிறு நல்லா 2 டைம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் முந்திரி, பாதாம், நிலக்கடலை, சீரகம், 2 ஏலக்காய் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே வெளியில் வச்சிடணும், சூடு ஆறட்டும். இப்போ சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 month வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பவுடரை 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்து. இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.